ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. நேற்று வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு மகான திடமான நம்பிக்கையோட பக்தி பண்ணி சரணாகதி அடையிறோம். அப்படி அடையும் போது குருவாக எடுத்துட்டு நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அவர் குரு சரிப்படுத்தி நம்மளை அடுத்தடுத்த நிலைக்கு பக்குவப்படுத்துவா அப்படின்றது நிறைய சம்பவங்கள்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வெறும் பக்தி அப்படின்னா என்னென்னா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா. இது வெறும் பக்தி. இதே சரணாகதி அப்படின்னா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமே. இது சரணாகதி. அதாவது கண்டிப்பாக அவர் தான் பண்ணுவார், வேறு யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை, அதுதான் சரணாகதி. இப்போது இந்த மாதிரி மகான்களை நம்ம வழிபடும் போது நம்மளோட தலையெழுத்து எப்படி மாறுறது அப்படின்னு நம்ம துக்காராம் மகாராஜுடைய சரித்திரத்துலேருந்து சம்பவம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் துக்காராம் மகாராஜை பற்றி. 17th செஞ்சுரியில் பிறந்தா. நாம்தேவ் மகாராஜோட அடுத்த ஜென்மா. நாம்தேவ் மகாராஜ் கோட்டி அபங்கம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஆக்ஞைக்கு இணங்கி அவதாரம் எடுத்தான்னு பார்த்தோம். அவரால் கோட்டி அபங்கம் எழுத முடியாததுனால துக்காராம் மகாராஜா அடுத்த ஜென்மா எடுக்கிறா. அதுவும் என்ன மாதிரி ஒரு இதில்னாக்கா, அதாவது பக்தின்றது எல்லா ஜாதியினருக்கும் ஒன்று தான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் துக்காராம் மகாராஜ். ஒரு பெரிய உயர்ந்த குலத்தில் பிறக்கலை. இருந்தாலும் அந்த பக்தி, அவருடைய அந்த பக்தி எப்படி அவரோட வைகுண்டத்துக்கே நேராக துக்காராம் மகாராஜ் அபங்கம் பாடிண்டே போனான். அந்த அளவுக்கு ஒரு அவதார புருஷர் அவர். அவருக்கும் ஞானேஸ்வர் மகாராஜுக்கும் நிறைய ஒரு பாசம். இவர் 13th செஞ்சுரி, ஆனால் துக்காராம் மகாராஜ் 17th செஞ்சுரி, ஞானேஸ்வர் மகாராஜ் 13th செஞ்சுரி. அங்கே ஆலந்தியெலாம் போனேன் அப்படின்னா நானோபா துக்காராம் தான் சொல்லுவாள். நீங்கள் வார்க்கரி சம்பிரதாயத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நானோபா துக்காராம் தான் சொல்லுவாள். ஞானதேவ துக்காராம் அப்படி தான் சொல்லுவாள். ஏன் அப்படின்னாக்கா, ஆலந்தியிலேருந்து இப்போ தேகுவில் தான் துக்காராம் மகாராஜ் பிறந்து சமாதி வைகுண்டம் போன இடம் தேகு தான். ஆலந்தியிலேருந்து இப்போது நம்ம ஒரு காரில் போனாலே 1 hour ஆகும், 1 to 1.5 hours ஆகும். ஆனால் அந்த காலத்தில், வாழ்ந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கிடையாது. அப்போது துக்காராம் மகாராஜ் அங்கேருந்து வருவா, தேகுவிலேருந்து ஆலந்தி வருவா ஞானேஸ்வருடைய கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு நிறைய கைங்கரியம் செய்வாள். அதாவது முதலே நான் சொன்ன சத்சங்கம் சேவா பாவத்தில் இருக்கணும், எதையுமே எதிர்பார்க்காம. அங்கே எல்லாருக்கும், அங்கே வர பக்தாளுக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்கறது, அந்த இடத்த பெருக்கிறது, அபங்கம் பாடுறது, ஃபுல்லாக அந்த மாதிரி தான் துக்காராம் மகாராஜ் இருந்தாள். அவளுடைய சரித்திரம்லாம் சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். இன்னொன்று, நம்ம சந்துக்களோட சரித்திரம் நமக்கு நிறைய புக் இருக்குது, கூகுள் இருக்குது. ஒரு பர்டிகுலராக நம்ம எந்த சந்தை ரொம்ப நம்ம பிரேமையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவள் தான் அதை நம்ம படிக்கலாம். இது நம்மளுடைய சத்சங்கத்துக்காக நான் எல்லாரோடதையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி தான் துக்காராம் மகாராஜ் இருந்தால். அப்போது ஞானேஸ்வர் மகாராஜ் பார்க்குறா, இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறாரே, இவருக்கு நம்ம சேவா பண்ணணும், நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துக்காராம் மகாராஜோடைய 8வது குழந்தை நாராயண மகாராஜ். அந்த காலத்தில் நான் நிறைய குழந்தைகள் பிறக்கும், நடுவில் இறக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்தது இல்லையா. ஆனால் 8வது குழந்தையாக துக்காராம் மகாராஜுடைய மனைவியோட கர்ப்பத்தில் போய் ஞானேஸ்வர் மகாராஜ் உட்காந்தான். ஞானத்தில் தெரிஞ்சுடுத்து துக்காராம் மகாராஜுக்கு, நம்ம தான் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுளிக்கு நம்ம தான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்போ கர்ப்பத்தில் உட்காந்தாரோ அப்போ வைகுண்டம் போயிட்டான். உடனே அன்றைக்கி அபங்கம் பாடிண்டே வைகுண்டம் போயிட்டான். இதுதான் சரித்திரம். துக்காராம் மகாராஜ் உடைய 8வது குழந்தை நாராயண மகாராஜ்
ஞானேஸ்வர் மகாராஜுடைய அடுத்த ஜென்மா. மகான்கள் எல்லாமே அடுத்தடுத்த ஜென்மா எடுப்பா இல்லையா? ஏதோ ஒரு பிரகலாதன் தான் வந்து ராகவேந்திரராக பிறந்தா, அந்த மாதிரி நிறைய மகான்களுக்கு வந்து கதைகள் வந்து இருக்கு. அப்படி ஸ்வரூபமாக பிறப்பா. ஜென்மா வேறு, ஸ்வரூபம் அப்படின்றது வேறு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நாராயண மகாராஜ் தான் வந்து இந்த வார்க்கரி அப்படின்ற அந்த சம்பிரதாயம், நான் முதலே சொன்னேன், அவெல்லாம் வந்து யாத்திரை போவா. இந்த வார்க்கரின்ற சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வச்சதே ஞானேஸ்வர் மகாராஜ். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு இதை ஆரம்பித்து வச்சா அதை கரெக்டாக ஃபார்மேட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நாராயண மகாராஜ் தான் அதை இந்த டே இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வழி, அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட் எடுத்துன்னு வந்தது வந்து நாராயண மகாராஜ். இப்போ துக்காராம் மகாராஜோடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். கௌசி அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு துக்காராம் மகாராஜ் மூலமாக எப்படி தலையெழுத்து மாறுறது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ராம் கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.